லோகேஷ் மேலே வந்து ரஜினி சாருக்கு உடன்பாடு அவ்வளோ இல்லை. காரணம் கூலின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் நம்பி கொடுத்தாரு. ஸோ அதுக்குள்ளே கதைக்குள்ளே எதுவுமே போகல ரஜினி சார். சரி லோகேஷ் நல்ல பிரமாணம் பண்ணுவார், யங்ஸ்டர்ஸ் 2K கிட்ஸ் அவர்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில் ஒன்லைன் மட்டும் கேட்டுட்டுமே ஓகே சொன்ன விஷயம். சன் பிக்சர்ஸும் லோகேஷ் மேலே மிகப்பெரிய நம்பிக்கையில் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. பட் ஆனால் ரஜினி சாரை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அவர்கிட்ட நிறைய விஷயத்தில் வாணுங்கிறது லோகேஷ்க்கு தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு உலகமே வியந்து பார்க்குற ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அவருனால வந்து ஹேண்டில் பண்ண தெரியல. அவருக்கு நிறையா மிஸ் பண்ணிட்டார். கதையில் மிகப்பெரிய அளவில் கதையில் நிறைய ஓட்டைகளோட ரஜினி சாரை யூஸ் பண்ணாமல் வந்து டோட்டலாக படத்தை வேஸ்ட் பண்ணிட்டார். பட் அதற்கு மீறி கிட்டத்தட்ட 550 கோடிகளுக்கு மேலே வசூல் சாதனை பண்ணி இன்றைக்கி தமிழ் திரையுலகத்தில் 3 சாதனைகளின் சொந்தக்காரர். 2.0 ரஜினி சார் படம், ஜெயிலர் 1 ரஜினி சார் படம், அது 800 கோடி, ஜெயிலர் 1 வந்து 650 கோடி, இது 550 கோடிக்கு மேலே சாதனை சொந்தக்காரர். அது ஒன்று ரஜினி சாருக்கு மட்டுமே தான். பட் அங்கே லோகேஷ் தவற விட்டதுனால 2வது ஏ சர்டிஃபிகேட் வாங்கினது மிக 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 பெரிய ஒரு தவறு லோகேஷ். அதில் காம்ப்ரமைஸ் பண்ணி ஸ்கிரிப்டில் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு யூஏ வாங்கியிருக்கலாம். அங்கேயும் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்துட்டார். சென்சார் சொல்லியும் அவர் கேட்கல. பட் அதன் விளைவாக வந்து ரஜினி சாருக்கு அவர் மீது நம்பிக்கை போயிடுச்சு. 2வது ஒர்க்கிங்லேயே தெரியும் உடனுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறத. லோகேஷ் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை ரஜினி சாருக்கு இல்லை.